வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் ஏஎம் அஸ்கர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் தவிர ஏனைய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 23ஆம் தேதி திறக்கப்படும். செல்துணை வழக்கில் இருந்து லலித், அனுச ஆகியோர் விடுதலை. எமக்கு கடன் அன்று முதலீடுகள் மட்டுமே அவசியம் என ஜனாதிபதி சீன தூதுவரிடம் தெரிவிப்பு. முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானம். கொழும்பின் நிலைமை பயங்கரமானது, அவதானமாக இருந்து ஆலோசனைகளை பின்பற்றுமாறு சுகாதார தரப்பு அறிவுரை. 77,000க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை. தற்கொலை குண்டுதாரியான இன்பாஸ் அகமட் மற்றும் தனது உறவுமுறை புதல்வியின் திருமணத்தில் கையொப்பமிட்டதாக ரிஷாட் ஏற்பு. பொலிவியாவில் பரவும் செப்பர் வைரஸ் மற்றொரு அனர்த்தத்தை ஏற்படுத்தும் அறிகுறி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மேல்மாகாண மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகளில் உள்ள பாடசாலைகள் தவிர நாட்டின் ஏனைய அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் 23ஆம் தேதி கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை ஆரம்பமாகும் திகதி அடுத்த 2 வாரங்களுக்குள் தீர்மானிக்கப்படும் என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். 3ஆம் தவணைக்கான பாடசாலை கடந்த 9ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவிருந்த போதிலும் கொரோனா பரவலை தொடர்ந்து அது ஒத்திவைக்கப்பட்டு எதிர்வரும் 23ஆம் திகதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மேல்மாகாண மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகளில் உள்ள பாடசாலைகள் அன்றைய தினம் திறக்கப்பட மாட்டாது. கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கு வேறு மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்ல முடியாது என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் தற்போதைக்கு திறக்கப்பட மாட்டாது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்ட மாணவர்களுக்கு இம்மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு செல்லவும் முடியாது. ஏனைய பாடசாலைகளில் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான வகுப்புகள் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாகும். அந்தந்த பாடசாலைகள் தொடர்பான முடிவுகளை எடுக்க அதிபர் தலைமையிலான குழு ஒன்றிடம் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நடைபெறும் திகதி தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை குறித்து நோக்கும் போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. 10ஆம் 11ஆம் தர வகுப்புகளை ஆரம்பிப்பது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் கண்டறிந்து முடிவு எடுக்கப்படும். பாடசாலைகளில் வகுப்புகள் நடைபெறும் விதம் தொடர்பாக தீர்மானிப்பதற்கு அதிபர் தலைமையில் நியமிக்கப்படும் குழுவில் அப்பகுதி பொது சுகாதார அதிகாரி, கிராம உத்தியோகத்தர், பழைய மாணவர் சங்க பிரதிநிதி ஒருவரும் அடங்குவர். அக்குழுவினால் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்பாக வலய கல்வி பணிப்பாளர் கண்காணிப்பார். செல்துணி வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் என குறிப்பிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் அனுஷ பல்பிட் ஆகியோர் குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுக்கு சொந்தமான 600 மில்லியன் ரூபாய் பணத்தை கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள விகாரைகளுக்கு சில்துணி பகிர்ந்தளிக்கப்பட்டதன் மூலம் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக சட்டமா அதிபரினால் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கில் லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பெல்பிட்ட ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகளாக குறிப்பிடப்பட்டு 3 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனையுடன் 3 லட்சம் ரூபாய் வீதம் அபராதம் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 2017 செப்டம்பர் 7ஆம் திகதி இத்தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போதைய கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி கிஹான் குலத்துங்க இத்தீர்ப்பை வழங்கியிருந்தார். தமக்கு வழங்கப்பட்ட தண்டனை சட்டத்திற்கு முரணானது என்றும் சகல குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யுமாறு கோரி லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பெல்பிட்ட ஆகியோர் முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர்.
இதன் தீர்ப்பு கடந்த 13ஆம் தேதி வழங்கப்படவிருந்த நிலையில் நீதிமன்ற தொகுதி அமைந்துள்ள வாழைத்தோட்டம் பகுதிக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தமையினால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அதன் தீர்ப்பை வழங்கியது. வழக்கின் பிரதிவாதிகளான 2 மேன்முறையீட்டாளர்களும் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் என்றும் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களை ஆராயும் போது சம்பவம் தொடர்பான விடயம் உரிய முறையில் நிரூபிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க தீர்ப்பில் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளும் நியாயமான சந்தேகமின்றி நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய நீதிபதி பிரதிவாதிகளை குற்றமற்றவர்கள் என தெரிவித்து விடுதலை செய்யுமாறு தெரிவித்தார். இந்த வழக்கு தீர்ப்பின் பிரதியொன்று மேலதிக நடவடிக்கைகளுக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிடப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை முன்னாள் சபாநாயகர் வெகுவாக பாராட்டியுள்ளார். அத்தோடு ஜனாதிபதியின் எதிர்கால வேலைத்திட்டங்களுக்கு முழு அளவில் ஆதரவு வழங்கப் போவதாகவும் முன்னாள் சபாநாயகர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்த அவரால் முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதனை நாம் பாராட்டுகின்றோம். மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி ஆலோசனை பெற்றுக்கொள்ளப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்காக நாம் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இவற்றை மிக நேர்மையாக தெரிவிக்கின்றோம். நாட்டில் லஞ்ச ஊழல்களை ஒழிக்க அவர் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்தும் அவர் நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார். அதற்காக அவருக்கு பூரண மனவலிமை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். நியாயமான சமூகத்துக்கான தேசிய இயக்கம் என்ற வகையில் எமது முழு அளவிலான ஆதரவை அவருக்கு வழங்குவோம். ජාතික ව්‍යාපාරය වශයෙන් අපගේ පූර්ණ සහයෝගය තුමාට ලබා දෙන්න කැමැතියි. 77,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் வீடுகளிலிருந்து வெளியேறவோ வெளியில் உள்ளவர்கள் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லவோ அனுமதி அளிக்கப்பட மாட்டாதென போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோரை கண்டறிய இன்றைய தினமும் ட்ரோன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக தொடர்ந்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்தும் 24 போலீஸ் அதிகார பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது. இதுவரை நீங்கள் வீடுகளில் தங்கியிருந்து எமக்களித்த பங்களிப்பை போன்று மேலும் சில நாட்களுக்கு அப்பங்களிப்பை வழங்குமாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதி மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இதனால் உங்களது பகுதியிலிருந்து தொற்றாளர்கள் இனம் காணப்படாமையினால் வெகு விரைவில் இத்தனிமைப்படுத்தலை மீட்க சந்தர்ப்பம் கிடைக்கும். சமச்சய விளக்குகளுக்கு அருகாமையில் யாசகர்களாக தோற்றமளித்து யாசக மாபியாவில் ஈடுபடுகின்ற நபர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுக்க සඳහා තීරණය කර තිබෙනවා ජාතික මම්මාවත් පනතේ ඇති ප්‍රතිපාදන අනුව. இதே நேரம் கொழும்பு மாநகர எல்லையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் நன்மை கருதி விசேட ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 0113422558 எனும் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்கள் பிறப்பிக்கப்படாத பிரதேச செயலகங்கள் ஊடாக வாகனங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரம் வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்கு தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாது என மாவட்ட பிரதம செயலாளர் JMV ஜெயந்தி தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலை தொடர்பாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா கருத்து தெரிவித்தார். அதிமேதகு ஜனாதிபதியுடன் நாம் தினமும் இவ்விடயம் தொடர்பாக பேசி வருகிறோம். மேற்கொள்ள வேண்டிய சிறந்த முறை எது, மக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டிய முறை என்ன, வார இறுதியில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த வாரம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வோம். கொழும்பிலேயே கூடுதலான கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார தரப்பினர் வலியுறுத்தினர். நேற்றைய தினம் 327 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் 316 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். நேற்று இனங்காணப்பட்ட 327 தொற்றாளர்களில் 157 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கம்பஹா மாவட்டத்திலிருந்து 111 பேரும், ரத்னபுரி பகுதியில் 6 பேரும் இனங்காணப்பட்டனர். அத்துடன் களுத்துறை மாவட்டத்திலிருந்து 2 தொற்றாளர்களும், காலியில் 3 அனுராதபுரத்தில் 2 புத்தளம், குருணாகல், டுவரெலிய, பதுளை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 1 கண்டுபிடிக்கப்பட்டனர். மாத்தறையிலிருந்து 2 பேரும், மேலும் 2 போலீசாரும், 6 விசேட அதிரடி படையினரும், 21 கைதிகளும், மேலும் 9 பேர் வேறு பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டனர்.
மிருவங்குட ஆடை தொழிற்சாலை கொத்தணியின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3059 ஆகும். பேலியகொட மீன் வர்த்தக சந்தை கொத்தணியின் மொத்த தொற்றாளர்கள் 11,830 ஆகும். இதற்கமைய இலங்கையில் இதுவரை இனங்காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 18,402 ஆகும். இவர்களில் 12,903 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 5,430 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 580 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று பதிவாகிய 3 மரணங்களுடன் இதுவரை நாட்டில் பதிவாகிய மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 69 ஆகும். தொற்றாளர்களை துரிதமாக இனங்காணும் ஆன்டிஜென் ரேபிட் பரிசோதனைகளும் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முதல் தொடர்பாடல் சந்தேகத்துக்குரிய நோயாளர்கள், சுகாதார ஊழியர் குழாம் போன்ற பல்வேறு குழுக்களுக்காக இப்பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சடலங்களில் கோவிட் வைரஸ் காணப்படுகின்றதா என்பதை கண்டறியும் பரிசோதனைகளும் இதில் அடங்குகின்றன. PCR பரிசோதனைகளின் அளவை குறைப்பதற்கு கிடைத்த ஒரு அனுமதி பத்திரமாக ஆன்டிஜென் பரிசோதனையை பயன்படுத்தக்கூடாது. PCR-க்கு பதிலாக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை. PCR பரிசோதனைக்கு மேலதிகமாக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. அதிகாரிகளுக்கும் நாம் இதனை தெரிவிக்கின்றோம். கொரோனாவை கட்டுப்படுத்தும் அதே நேரம் நாட்டின் பொருளாதாரத்தை பலமாக முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றினால் வெற்றி பெற்றதா இல்லையா என்ற முடிவுக்கு வர மக்களின் பொருளாதாரமே முக்கிய விடயமாக அமைய வேண்டும். எமது அரசாங்கம் அந்த இடத்துக்கு சென்றுள்ளது. உலகின் பல நாடுகள் அவ்வாறு செய்யவில்லை. தேசிய ரீதியில் COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மக்களின் நடமாட்டங்களை முகாமைத்துவப்படுத்துவதற்கும் இணையதள தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட சுகமாக இருப்போம் டிஜிட்டல் தீர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் நிறுவனம் இதனை முன்னெடுத்துள்ளது. வைரஸ் தொற்றாளர்களின் நடமாட்டங்கள், தொடர்புபட்டவர்களை இனங்காண்பது, ஆரோக்கிய மாணவர்களுக்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பது போன்ற அடிப்படை விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுகமாக இருப்போம் டிஜிட்டல் தீர்வை தமது நிறுவன வளவில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் PV ஜெயசுந்தர சகல நிறுவன தலைவர்களையும் கேட்டுள்ளார். சகல அரசு நிறுவனங்களும் www.staysafe.gov.lk என்ற இணையதளமூடாக பதிவு செய்து தமது நிறுவனங்களுக்கு குறித்த QR கோடூடாக அதனை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதனை அச்சிட்டு சகல இடங்களிலும் காட்சிப்படுத்த முடியும். ஸ்மார்ட் செல்லிட தொலைபேசிகளை பயன்படுத்தும் சகல ஊழியர்கள் மற்றும் வெளிநபர்கள் நிறுவன வளவில் பிரவேசிக்கும் போது இந்த QR கோடை ஸ்கேன் செய்து அதனை உறுதிப்படுத்த முடியும். ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவோர் குறுந்தகவல் முறையை பயன்படுத்தலாம். நிறுவன வாயிலில் வெளியேறும் போது மீண்டும் QR கோடை ஸ்கேன் செய்து உறுதிப்படுத்த முடியும். சகல ஊழியர்கள் மற்றும் வெளிநபர்கள் வருகை தந்தமை, வெளியேறியமை போன்றவற்றை பதிவு செய்வது சகல அரசு நிறுவனங்களினதும் பொறுப்பாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு மத்தியில் கூட பிரீமியர் லீக் போட்டித் தொடர் ஆரம்பமாக உள்ளது. பாதுகாப்புடன் போட்டியை நடத்துவதற்கு சுகாதார பிரிவு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். சுகாதார அமைச்சும் கிரிக்கெட் நிறுவனமும் பேச்சுவார்த்தை நடத்தி தயாரித்த முறைகளின் கீழ் இப்போட்டித் தொடர் நடத்தப்படும். இதன்போது வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் வீரர்களைப் போன்று அவர்களது ஆதரவாளர்கள் போன்றோர் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். அத்துடன் இலங்கையர்களும் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான பங்களிப்பை வழங்குகின்றனர். இதன்போது வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் அனைவரும் குறைந்தபட்சம் 2 PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நெகட்டிவ் பெறுபவர்களுடன் அவர்கள் காணப்பட வேண்டும். விமான நிலையத்துக்கு வருகை தந்தவுடன் மீண்டும் PCR பரிசோதனைகள் நடத்தப்படும். கிரமமான முறையில் இக்கால பகுதிக்குள் மீண்டும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும். இவர்கள் அனைவரும் கோவிட் தொற்றாளர்கள் அல்ல என்பதை உறுதி செய்ததன் பின்னரே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஒரு குழு மற்றைய குழுவுடன் சேராதிருக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்குரிய தங்குமிடங்களும் அதேபோன்று அவர்களது உடற்பயிற்சி செயல்பாடுகள் அத்துடன் பயிற்சி நடவடிக்கைகளும் கருத்தில் கொள்ளப்படும். ஏதேனும் ஒரு வகையில் இவ்வாறு வருகை தருபவர்களில் கோவிட் தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டால் இதன் மூலம் இக்கிரிக்கெட் போட்டித் தொடருக்கு எவ்வித இடைஞ்சலும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ரசிகர்களுக்கு இதனை கண்டுகளிக்க சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. வீடியோ தொழில்நுட்பம் மூலம் மாத்திரமே ரசிகர்களுக்கு இதனை கண்டுகளிக்கலாம். மேல் மாகாணத்திலிருந்து மலையக பகுதிக்கு வருகை தந்து போலீசாரையோ சுகாதார தரப்பினரையோ அறிவுறுத்தாதவர்களுக்கு எதிராக ஹட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் மேல் மாகாணத்திலிருந்து தமது சொந்த இடங்களுக்கு வருகை தந்து சுகாதார தரப்பினரை அறிவுறுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர் கதிரவேல் ஜே கணேசன் தெரிவித்துள்ளார்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெரும் எண்ணிக்கையிலானோர் கடந்த 10ஆம் தேதி முதல் மலையகத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்களுள் பலர் சுகாதார தரப்பினரை அறிவுறுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி பொகவந்தலாவ கொட்டியாவ தோட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் மறைந்திருந்த போது சுகாதார தரப்பினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய பொது சுகாதார பரிசோதகர்கள் அந்த வீடுகளுக்கு சென்று அவர்களை தனிமைப்படுத்தியதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடன் அன்றி முதலீடுகளை எமக்கு தேவை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கான புதிய சீன தூதுவரிடம் தெரிவித்தார். சீன தூதுவர் ஜனாதிபதியை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் கியூ ஷென்ஹான் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து தனது நியமன கடிதத்தை கையளித்தார். பின்னர் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இலங்கையின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீனாவின் உதவி கிடைத்து வருவதை ஜனாதிபதி நினைவுபடுத்தினார். கடந்த 2 தசாப்தங்களாக சீனா எட்டியுள்ளதை போன்ற கிராமிய அபிவிருத்தியை இலங்கையில் ஏற்படுத்தி எமது நாட்டு கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே தமது இலக்கு என ஜனாதிபதி அதன் போது தெரிவித்தார். இதற்கு ஆதரவு வழங்குமாறு ஜனாதிபதி சீன தூதுவரிடம் வேண்டுகோள் விடுத்தார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் வாழ்த்துக்களும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரிவிக்கப்பட்டது. இலங்கை சுபிட்சமிகு தேசமாக மிளர்வதையே சீனா எதிர்பார்ப்பதாகவும் தூதுவர் அங்கு தெரிவித்தார். அமைச்சர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பலர் அங்கு கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தினம் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலின் குண்டுதாரியான முகமது இப்ராஹிம் இன்ஷாப் அகமதுக்கும் தனது உறவுமுறை புதல்வியொருவருக்கும் இடம்பெற்ற திருமண ஒப்பந்தத்தில் சாட்சியாளராக தான் கையொப்பம் இட்டிருக்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதூதீன் குறிப்பிட்டார். மெகசின் சிறைச்சாலை தலைமையகத்தில் இருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் சிங்கள மொழியில் வாக்குமூலம் அளித்த ரிஷாட் தமிழ் மொழியில் வாக்குமூலம் அளிக்க கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று முற்பகல் கூடிய போது ஆணைக்குழுவின் தலைவரும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியுமான ஜனக் டி சில்வா விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள ரிஷாட் பதூதீனிடம் சாட்சியம் வினவுவது தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இந்த சாட்சியாளர் தொடர்பாக இதற்கு முன்னர் வேறு சாட்சியாளர்களிடம் சாட்சியங்கள் வினவும் போது சிறைச்சாலையில் இருந்து இணையதளம் ஊடாக அவற்றுக்கு செவிமடுப்பதற்காக அவர் முன்னைய நாள் அனுமதி கோரியிருந்தார். எனினும் ரிஷாட் பதூதீனை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்த நபர் ஒருவர் ஆணைக்குழுவுக்கு வெளியில் இருந்து சாட்சியங்கள் வழங்குவதை பதிவு செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சாட்சியாளருக்கு சிறைச்சாலையில் இருந்து ஏனையவர்களின் சாட்சியங்களை வினவுவதற்கு செவிமடுக்க அனுமதி வழங்காமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டது. ரிஷாட் பதூதீனை குழுவுக்கு அழைத்து சாட்சியங்களை பெற எதிர்பார்த்த போதிலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலையில் அவ்வாறு செய்ய முடியவில்லை. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளரை நேற்று மாலை அறிவுறுத்திய போது ரிஷாட் பதூதீன் எனும் சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மெகசின் சிறைச்சாலையின் பிரிவு வார்டில் அவரது இருபுறமும் உள்ள 2 கூடங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் அவரது கூடத்தை துப்புரவு செய்பவருக்கும் கொரோனா தொற்று உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாட்சியாளரிடம் இணையதளம் ஊடாக சாட்சியங்களை வினவ ஆணைக்குழு தீர்மானித்தது என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். பதூதீன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கருத்து வெளியிடுகையில் தனது கட்சிக்காரர்களுக்கு தமிழ் மொழியில் சாட்சியம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆணைக்குழுவின் தலைவர் இதற்கு பதிலளிக்கையில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் வாக்குமூலம் அளிக்கும் போது சாட்சியாளர் சிங்கள மொழியில் தனக்கு சாட்சியம் அளிக்க முடியும் என்றும் அதனை புரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆணைக்குழுவின் இந்த நிலைப்பாட்டை சட்டத்தரணி ரிஷாட் பதூதீனுக்கு அறிவித்த போது அரசியல் அமைப்பின்படி தனக்கு தனது தாய்மொழி மூலம் வாக்குமூலம் அளிக்க உரிமை உண்டு என சாட்சியாளர் தெரிவித்தார். பகல் போசனத்துக்கு பின்னர் ஒரு மொழிபெயர்ப்பாளரை அழைத்து சாட்சியங்கள் வினவப்பட்டன. அங்கு நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா என அரசு சட்டத்தரணி வினவிய போது அதற்கும் சாட்சியாளர் தமிழ் மொழியிலேயே பதிலளித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வலிக்கடை சிறைச்சாலை கைதிகள் ஆரம்பித்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. அண்மை காலமாக சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக கண்டறிய குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. கைதிகளின் பிரச்சினைகள் தொடர்பாக சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்குமாறு விடுத்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கைதிகள் போராட்டத்தை கைவிட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்ட கைதிகள் போராட்டத்தை கைவிட்டனர். அண்மை காலமாக இலங்கை சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள சம்பவங்கள் தொடர்பாக அமைச்சு மட்டத்தில் குழுவொன்றினூடாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே அமைச்சின் செயலாளரை பணித்துள்ளார்.
அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையிலான இக்குழுவில் 3 உறுப்பினர்கள் உள்ளனர். மொனராகலை சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்தமை, மாத்தறை சிறைச்சாலையில் கைதி ஒருவர் தாக்கப்பட்டமை, வெலிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலை கைதிகளின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவது இக்குழுவின் பொறுப்பாகும். குழுவின் அறிக்கையை 3 வாரங்களுக்குள் பெற்றுத்தருமாறு ராஜாங்க அமைச்சர் பணிப்புரை வழங்கியுள்ளார். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த கொடுப்பனவு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என பிரதமரும் நிதி அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் அறிவித்தார். வரவு செலவு திட்ட உரையின் போதே பிரதமர் இதனை முன்மொழிந்தார். இது தொடர்பாக தோட்டத் தொழிலாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளோம். அந்த சம்பளத்தை வழங்க தவறும் தோட்ட கம்பெனிகளின் முகாமைத்துவ ஒப்பந்தங்களை மாற்றி வெற்றிகரமாக முன்னெடுக்கும் கம்பெனிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கு சட்டத்திட்டம் ஒன்றை ஜனவரி மாதம் கொண்டு வர உள்ளோம். அரசாங்கம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்காக மக்களுக்கு தெரிவிச்சனால ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். எங்களுக்கு இந்த சம்பள உயர்வு இந்த அரசாங்கம் முன் வந்ததுனால எங்களுக்கு சரியான மிக சந்தோஷம். நேற்று எங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறதாக வரவு செலவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. மிச்சம் எங்களுக்கு பெரிய நன்றி அதுக்கு சொன்னதுக்கு. ஆனால் இது எங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கணும். நாங்களும் எங்கேயோ போயிட்டு போராடி அப்படி இப்படின்னு பார்த்தோம், சரி வரல. நேற்று எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு ஒன்று வந்திருக்கு. பிரதம மந்திரி நாங்கள் 1000 ரூபா சம்பளத்தை கொடுக்குறேன்னு இருக்காரு. ஜனவரி மாதம் வாக்கில் கொடுத்து வந்து மிக்க உதவியாக இருக்கும். நாட்டின் பிரதமர் 1000 ரூபா சம்பளத்தை பற்றி நேற்று பாராளுமன்ற முன்மொழிந்தார். அந்த 1000 ரூபா சம்பளத்தை தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். இவ்வளவு கஷ்டத்துலையும் கொலை கொத்தி அட்டை கடிச்சு ரத்தம் உடஞ்சி இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் 1000 ரூபா சம்பளம் கொடுத்ததில்லை. வரவு செலவு திட்டத்தின்படி 1000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேன்கூடுலேருந்து சிறுத்தையிலேருந்து அட்டைக்கடி மழை தண்ணின்னு பார்க்காம அவ்வளோ கஷ்டப்படுறோம். 1000 ரூபா கொடுக்குறதே எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். இதே வேலையே எங்களுக்கு நெடுகளும் கொடுக்கணும். இடத்தட்டில் வேலையெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னு கேட்டால் 1000 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளவு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. பாதி பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, வேலை வேணான்ட்டு வருமானம் பார்த்தாங்க. எத்தனையோ போராட்டங்களும் நாங்கள் செஞ்சு அட்டையிலையும் தண்ணியிலையும் எல்லா வேலையும் செஞ்சு எவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் 1000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடைக்காம தான் இருக்கணும். 1000 ரூபா சம்பளம் போட்டாலும் அதே ராத்திர முடிச்சு எங்களுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷமாக இருக்கும். 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையில் பிரதமர் குறிப்பிட்டதை தொடர்ந்து மலையக தோட்டத் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தோட்டத் தொழிலாளர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கடந்த காலங்களில் வீழ்ச்சி கண்ட பொருளாதாரத்தை மீள்கட்டியெழுப்ப இறக்குமதி வரையறுக்கப்பட்டிருப்பது காலத்திற்கு பொருத்தமான தீர்மானமாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட 2வது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்ட விவாதம் வழமை போல் இன்றும் முற்பகல் ஆரம்பமாகியது. விவாதம் இடம்பெறும் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். மக்கள் பிரதிநிதிகள் பலரும் விவாதத்தில் கருத்து தெரிவித்தனர். எமது அரசாங்கம் காலம் முழுவதிலும் பெற்றுக்கொண்ட கடன் தொகையை இந்த அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்குள் பெற்றுக்கொண்டுள்ளது. அரசாங்கம் 5230 பில்லியன் ரூபாவை இதுவரை கடனாக பெற்றுள்ளது. முடியுமானால் நாம் எடுத்த கடன் தொகையை எங்கிருந்து பெற்றோம் என்பதை குறிப்பிட்டு காட்டுங்கள். இதன் மூலம் அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் கண்டுகொண்டோம். பானையினுள் தலையை செலுத்திய கதையே ஆகிவிட்டது. தலையை வெளியே எடுக்க முடியாமல் கழுத்தை வெட்டிய கதையே நடந்தது. இந்த நாட்டுக்கு அவர் இதனையே செய்தார். கடந்த 30-35 ஆண்டுகளாக எமது நாட்டின் உற்பத்திகள் தொடர்பாக நாம் கவனம் செலுத்தவில்லை. தற்போதைய ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையை நாம் பாராட்டுகின்றோம். எமது உணவுப் பொருட்களில் 99% எம்மால் உற்பத்தி செய்ய முடியும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் வரையறைகள் குறித்து நாம் பாராட்டுகின்றோம். පිටරටින් ගෙන්වන ප්‍රධාන වශයෙන් ආහාර සහ මේ රටේ නිෂ්පාදනය කළ හැකි භාණ්ඩ සීමාව ඉතාම අගය කළ යුතු දෙයක්. வெளிநாட்டு செலாவணியை இழந்துவிட்டால் உள்ளூர் உற்பத்தி என பேசுகின்றார்கள். நாம் நடுவோம், நாட்டை கட்டியெழுப்புவோம் என கூறுவார்கள். இங்கும் அதே விடயம் இடம்பெற்றுள்ளது. வெளிநாடுகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது. இப்போது உள்ளூர் உற்பத்தியை பேசுகின்றனர். 70-77 காலப்பகுதியை போன்று வரிசைகளில் காத்திருக்கும் யுகத்தை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். கூட்டுறவு சங்கங்களில் பொருட்கள் இல்லை. இப்போதே மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். ஓராண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள். பிணை முறியுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தீர்களா? விசேட மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு முன்னெடுத்துச் செல்ல முடியாது. அர்ஜுன் மகேந்திரனுக்கு அழைப்பாணை வழங்க முடியாது. அவர் நாட்டை விட்டு சென்றுள்ளார். அதுவே பிரச்சனை. தேர்தல் காலத்தில் என்ன கூறினீர்கள்? கேபியை கொண்டு வந்ததை போன்று இவரையும் கொண்டு வருவதாக கூறினீர்கள். மற்றைய விடயம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பானது. இதுவும் ஒரு தொலைக்காட்சி நாடகம். அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஒன்றை தெளிவாக கூற வேண்டும். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவருக்கும் நாம் தண்டனை வழங்குவோம். நாம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவோம். இங்கு பார்லமெண்ட் உறுப்பினர் வேலுக்குமார் இருக்கின்றார். கடந்த ஆட்சியின் போது பார்லமெண்டத்துக்கு பெட்ரோலை எடுத்து வந்தார் ஒருவர். பார்லமெண்டத்தை தீயிட்டு கொளுத்த உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார் அந்த உறுப்பினர். எப்போது பார்லமெண்டத்தை எரிக்க வேண்டாம், நாம் 1000 ரூபாவை தருகின்றோம். 25 தோட்ட கம்பெனிகளில் 3 அரசு நிறுவனங்கள். நாளையே உங்களுக்கு அந்த தொகையை வழங்க முடியும். எங்கே அதற்கான ஒதுக்கீடுகள்? இப்போது தருவதா அடுத்த மாதம் தருவதா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். பெட்ரோலை எடுத்து வந்து முடிவெடுக்க முடியாது. தோட்ட முதலாளிமார்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தோட்ட தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கப் போகின்றார்கள். 2020 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரை இடைக்கால கணக்கறிக்கையினால் நிதி ஒதுக்கப்பட்டது. அது ஒரு பிரச்சனை அல்ல. எனினும் 2020 செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை இடைக்கால கணக்கறிக்கையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். எனினும் 2020 ஆண்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 4 மாதங்களில் பாராளுமன்றம் தவிர நிதி அதிகாரத்தை வேறு ஒருவரினால் கட்டுப்படுத்த முடியுமா? அக்கால பகுதியில் 629 பில்லியன் ரூபாய் கடனாக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? நீங்கள் இதற்கு எதிராக வாக்களிக்கவில்லை. அது பார்லமெண்டத்தில் நிறைவேறியது. நாம் வாக்களிக்கவில்லை, கலந்து கொண்டோம். அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு சலுகைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் தனது வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதனை அரசு ஊழியர்கள் பாராட்டியுள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு கடமை நேரத்துக்கு பின்னர் வேறு பணியில் ஈடுபடவும் அனுமதி வழங்கப்படும். வெளிநாடுகளில் பணிபுரிய எதிர்பார்க்கும் அரசு ஊழியர்களுக்கு ஈராண்டு கால விடுமுறை வழங்கவும் யோசனை சமர்ப்பிக்கின்றேன். இது தொடர்பாக அரசாங்க ஊழியர்கள் பாராட்டு தெரிவிக்கையில், வரவு செலவு திட்டம் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு தங்களுடைய வேலை முடிந்த பிரத்யேக நேரங்களிலே வேறு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த அரசு ஊழியருக்கு இது ஒரு நல்ல வரவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்திலே பலரது வருமானங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலையிலே அரசு ஊழியர்களுக்கு இப்படியான தனது வேலை முடிந்த பின்னர் பிரத்யேக ஒரு வேலை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருப்பது நல்ல விடயமாக நான் பார்க்கின்றேன். இந்த வருடம் வரவு செலவு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. மேலதிகமாக பகுதி நேரமாக ஏதாவது வேலைகள் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஒருவர் வேலை செய்யும் போது அவருடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பம் சமாளிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அப்படியான தனிப்பட்ட ரீதியில் அரசு கடமையை நம்பியிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு இந்த பகுதி நேரம் வேலை செய்யும் போது மேலதிகமாக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம். நான் ஒரு பொது சுகாதார பரிசோதகர். என்ற கடமையோடு சம்பந்தப்பட்ட விடயம் கட்டிட நிர்மாண வரைபடம் வரைதல், கட்டிட நிர்மாண சம்பந்தமான ஆலோசனை வழங்குதல், இந்த வேலைகளை எனக்கு பகுதி நேரமாக செய்து கொள்ளலாம். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களில் சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. புத்த சாசன கலாசார அலுவல்கள் அமைச்சின் வழிகாட்டலில் இந்து கலாசார திணைக்களம் ஏற்பாடு செய்த திருகோணமலை மாவட்டத்திற்கான பிரதான பூஜை வழிபாடுகள் மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்ஷன பாண்டி கோரல தலைமையில் திருக்கோணேஸ்வரர் கோவிலில் இடம்பெற்றது. ஆலய பிரதம குரு ஸ்ரீ சண்முகரட்ன குருக்கள் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆசி வேண்டி பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. வவுனியா மாவட்ட செயலாளர் SM சமன் பந்துலசேன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி போலீஸ் மா அதிபர் லால் செனவிரட்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டி மஹியாவ அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் சிவபாலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் முஸ்லிம் விவகார இணைப்பு செயலாளர் அப்துல் சத்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கண்டி கட்டுகள ஜும்மா பள்ளிவாசலிலும் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முஸ்லிம் சம்மேளனமும் இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்வில் பிரதமரின் முஸ்லிம் விவகார இணைப்புச் செயலாளர் அப்துல் சத்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை வீரமுனி பிள்ளையார் கோவிலில் ஆசி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு நகலேஸ்வர குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SM ஹனீஃபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்து சமய கலாசார திணைக்களத்தின் பணிப்பாளர் அருளானந்தம் உமா மகேஸ்வரனின் ஒருங்கிணைப்பில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட பிரதமரின் விசேட இணைப்பாளர் விநாயகமூர்த்தி முரளிதரனும் இதில் கலந்து கொண்டார். ஏறாவூர் மொஹிதீன் பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலும் விசேட துவா பிரார்த்தனை நிகழ்வொன்று இடம்பெற்றது. பள்ளிவாசல் பிரதம இமாம் மௌலவி AM நாசர் இஹ்சானி துவா பிரார்த்தனையை நிகழ்த்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மாவட்ட செயற்பாட்டாளர் MM சுஹைப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பௌத்த, இந்து, இஸ்லாமிய சமய தலைவர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு முள்ளியவளை நீராவிப்பிட்டி மஸ்ஜிதுல் நூரானியா ஜும்மா பள்ளிவாசலிலும் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.